தமிழகத்தில் காவிரி, வைகை, பாலாறு 3 புண்ணிய நதிகள்னு சொல்லுவாங்க. அதில் காவிரி என்பது மிக பெரும் புகழினையும் மாட்சியையும் கொண்ட ஒரு நதின்னு சொல்லுவாங்க. கர்நாடக மாநிலத்தில் குடகுங்கிற இடத்துல உருவாகி தலைக்காவிரி அங்கே தான் இருக்குது. மடுகேரி பக்கத்தில் இந்த குடகு மலை அங்கே தான் இருக்குது. நான் போயிருக்கிறேங்க. இந்த காவிரி உருவாகிற இடம் சின்ன ஒரு தொட்டி மாதிரி சின்ன ஒரு இடத்துல அந்த ஊற்று கிளம்பி கர்நாடகாவையும் தமிழக மண்ணையும் வளப்படுத்துகின்ற மிக பெரும் புண்ணிய நதி அது. அந்த நதி கர்நாடகாவில் குடகுல உருவானாலும் சேருகின்ற அது கடலோடு சேருகின்ற இடம் தமிழகம் பூம்புகார் பக்கத்தில் இருக்கின்ற காவிரி பூம்பட்டினம் என்கின்ற கடற்கரை. காவிரி தாய் கடல் அன்னையோடு சேருகின்ற மிக அற்புதமான இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். பாருங்கள், நான் காவிரி ஆறு மிக பெருசாக இருக்குது. ஆனால் அங்கே கல் வச்சு தடுத்து வச்சுருக்காங்க. மிக பெரிய இடம் இது, ஆனால் தடுத்து வச்சுருக்காங்க. அற்புதமான காவிரி தண்ணி இங்கே பாருங்கள். எங்கு உருவான நீர், எந்த இடத்துல அற்புதமான ஒரு ஓகே. இப்படிப்பட்ட காவிரி நதியானது கடலோடு சேருகின்ற அற்புதமான காட்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது இந்த இடம் காவிரி பூம்பட்டினம். குடகில் எங்கோ ஒரு மூலையில் உருவான அந்த நதியானது மிக பெரும் பிரளயமாய் உருவாகி இந்த காவிரி தாய் அது பாயிர இடமெல்லாம் செழுமையாக்கி இந்த காவிரி நீர் கடலோடு சங்கமிக்கின்ற இந்த இடத்துல இப்படி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த இடம் பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் காரைக்கால் போனீங்கன்னா கருவிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு உள்ளே ஒரு 7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பூம்புகார். அந்த பூம்புகார் கடற்கரை ஒட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அடையலாம் நீங்கள். இந்த இடம் காவிரி பூம்பட்டினம். காவிரி தாயும் கடல் அன்னையும் சேருகின்ற மிக அரிய ஒரு அற்புதமான காட்சி. பசங்களாம் ஜம்மு ஆட்டம் போட்டுருக்கானுங்க. இன்னும் ஒரு விசேஷம் இங்கே உண்டு. இங்கே நிறைய இந்து சொந்தங்கள் தங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம்லாம் செய்வாங்க. இறந்தோருக்கெல்லாம் ஒரு தர்ப்பணம் செய்கின்ற அற்புதமான காட்சி நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம இங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க. இந்த காவிரி தமிழகத்தில் விடுகிற புண்ணிய நதிகளில் ஒன்று. எனவே அந்த தான் பார்க்குறீங்க. இலை அது இதுங்க அந்த மாலை எல்லா பொருட்களையும் இங்கே தான் பார்க்குறீங்க. நீங்கள் நீரை அசுத்தம் பண்ணாலும் கூட அவங்க நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், நம்ம அதை தப்பு சொல்லக்கூடாது. அவங்களுடைய நம்பிக்கை இது. அதனால் இந்த காவிரி தாய் மக்களுடைய ஆன்மீக தேவையையும் இல்லையா பசியையும் போக்குகின்ற மிக பெரிய ஒரு காரியத்தை இந்த காவிரி தாய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காவிரி அன்னையும் கடலும் ஒன்று சேருகின்ற இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அற்புதமான காட்சி. முடிஞ்சால் வந்து பாருங்கள். நிச்சயமாக இது எல்லோரும் பார்க்கக்கூடிய இடம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூம்புகாருக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற கலைக்கூடத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அது கூட அது இங்கே வரணும். நான் டிரைவர், என்கிட்ட கெஸ்ட்டுக்கு வந்துட்டு டூரிஸ்ட் வந்து நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க, நாங்களை கூப்பிட்டு வருவேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பூம்புகார் கலைக்கூடத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த முகத்துவாரத்தை பார்க்க அந்த ஓட்டுநர் கூட்டு வரதெல்லாம் தெரியல எனக்கு. ஆனால் இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த இடத்துக்கு வர முயற்சி பண்ணுங்கள். காவிரியும் கடலும் சேருகின்ற சங்கமம் என்ற இடம் மிக ஒரு புனித தலம். இங்கே வந்து பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குற இடம் காவிரி பூம்பட்டினம். காவிரியும் கடலும் சங்கமிக்கின்ற முத்தமிடுகின்ற அற்புதமான காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.